மாறன், விஷ்ணு, சரத் மூவரும் ஒரே கல்லூரியில் பயின்றவர்கள். அவர்களுக்கு ஒரே நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. வேலை செய்யும் நிறுவனத்திற்கு அருகில் வீடு தேடி அலைந்து ஒருவழியாக புரோக்கர் மாணிக்கம் அவர்களுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தார். என்ன தம்பிகளா, வீடு ஓ. கே. வா என்றார் புரோக்கர். வீடு எல்லாம் ஓ. கே தான், கரண்ட் வசதி தண்ணி வசதி எல்லாம் எப்படி என்றான் மாறன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி சிறுவாணி தண்ணி என்றார் புரோக்கர். வாடகை கொஞ்சம் குறைச்சு பேசுங்க என்றான் சரத். அதெல்லாம் பேசிக்கலாம் என்னோட புரோக்கர் கமிஷன் என்று இழுத்தார் புரோக்கர். அதெல்லாம் வாடகை ஒத்துவந்த பிறகு பார்த்துக்கலாம். வந்திடுச்சு என்று வாய்க்குள் முணுமுணுத்தான் மாறன். அது என்ன தம்பி மாறன் என்றார் புரோக்கர். ஆ அங் ஐ ஜி மாறன் என்றான் விஷ்ணு. வீட்டின் முதலாளி அம்மா வந்தாள். என்ன தம்பிகளா, வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றாள் வீட்டின் சொந்தக்காரி. ஏதோ ஆண்டி வரும்னு பார்த்தா பாட்டி வருது என்று வாய்க்குள் முணங்கினான் சரத். பாஸ் உஸ் என்று கூறினான் விஷ்ணு. முற்றுப்புள்ளி. சே அந்த ஆளு சொன்னது என் வாயிலையும். எங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு, வாடகை கொஞ்சம் கம்மி பண்ணுனீங்கனா நல்லாருக்கும் என்றான் மாறன். தம்பி ஒரு ஹால் 2 பெட்ரூம் ஒரு கிச்சன் தண்ணி வசதி பஸ் ஸ்டாப்பிற்கு பக்கத்தில் வீடு இப்படி எல்லா வசதியும் இருக்குற வீட்டுக்கு 8000 ரூபாய்க்கு கம்மியா யாரும் தர மாட்டாங்க என்றாள் வீட்டின் சொந்தக்காரி. எங்களுக்கு சாலரி 20,000 தான், கொஞ்சம் குறைச்சுகிட்டா நல்லாருக்கும் என்றான் மாறன். சரி, வீட்டு வாடகை 6000 ரூபாய், அட்வான்ஸ் 15,000 ரூபாய்க்கு பதிலா 25,000 ரூபாய் தந்துடுங்க என்றாள். மாறன் சரத்தையும் விஷ்ணுவையும் பார்த்தான். இருவரும் சரி என்று தலை அசைத்தனர். சரிமா, நாளைக்கே அட்வான்ஸ் தந்திடுறோம், எங்களுக்கு சம்பளம் 15ஆம் தேதிக்கு மேலதான் போடுவாங்க, சோ அதுக்கு அப்புறம்தான் வாடகை தருவோம் என்றான் மாறன். சிறிது நேரம் யோசித்த அவள் மாறனின் நிபந்தனையை ஏற்றாள். மறுநாளில் மாறனும் விஷ்ணுவும் அட்வான்ஸ் தொகையை செலுத்தி வீட்டு வாடகை பத்திரத்தில் கையெழுத்திட்டனர். எப்போ தம்பி குடிவர போறீங்க என்றாள். அடுத்த வாரம் 13ஆம் தேதி என்றான் மாறன். பால் காச்சுறீங்களா என்றாள். ஆமாம் என்றான் விஷ்ணு. காஸ் ஸ்டவ்வா என்றாள். இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ் என்றான் சரத். கரண்ட் பில் நீங்க தான் கட்டணும் என்றாள். நாங்க கட்டமா, பின்ன யாரு கட்டுவா என்றான் சரத். இல்லை தம்பி, மத்த வீட்டில் கரண்ட் பில்லை ஓனர் வாடகையோட சேர்த்து வாங்குவாங்க, இங்க அப்படி இல்லை என்றார் புரோக்கர். 12ஆம் தேதி ஒரு கால் டாக்ஸியில் வீட்டுக்கு தேவையான பொருட்களோடு வந்தனர். டாக்ஸிக்கு எவ்ளோ ப்ரோ என்றான் விஷ்ணு. 300 ரூபாய் என்றான் கால் டாக்ஸி டிரைவர். 300 ரூபாயா, ஆட்டோவில் வந்தா 200 தான் என்று சரத் டிரைவரோடு சண்டைக்கு போனான். பாஸ் 300 ரூபாய் தானே, விடுங்க, இதுக்கு போய் எதுக்கு சண்டை போடுறீங்க என்றான் மாறன். இங்க பாருங்க தம்பி, டாக்ஸி ஏறுறதுக்கு முன்னாடியே நான் தெளிவா சொன்னேன், அதுக்கு ஒதுக்கிட்டுதானே ஏறுனீங்க, இப்போ அவரு சண்டை போடுறாரு என்றான் டிரைவர். விடுங்க ப்ரோ, அவர் இன்னைக்கு ஏதோ மூட் அவுட்டில் இருக்கார், இந்தாங்க 300 என்றான் மாறன். வீட்டிற்குள் எல்லா பொருளையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தான் விஷ்ணு. டே விஷ்ணு, இன்னைக்கே பால் காய்ச்சணும் என்றான் சரத். ஓகே, நீங்க போய் பால் வாங்கிட்டு வாங்க, நான் புதுசா வாங்குன பாத்திரத்தை கழுவி வைக்கிறேன் என்றான் விஷ்ணு. பாத்திரத்தை நான் கழுவுறேன், நீ போய் பால் வாங்கிட்டு வா என்றான் சரத். டே மாறன், நீ பால் வாங்கிட்டு வா என்றான் விஷ்ணு. ஓகே, நான் பால் வாங்க போறேன், நீ வீட்ட தண்ணி விட்டு கிளீன் பண்ணு என்றான் மாறன். ஓ கே என்றான் விஷ்ணு. பால் வாங்க 1 கிலோமீட்டர் நடக்க சோம்பல் பட்டதால நீ டாய்லெட்டை சேர்த்து கழுவு என்று கூறிவிட்டு மாறன் பால் வாங்க கிளம்பினான். அரை மணிநேரம் சென்ற பிறகு பாலோடு வந்தான் மாறன். பாஸ், இந்தாங்க பால், சுடவைங்க என்று கூறி பாலை சரத்திடம் கொடுத்தான். பாலை வாங்கி சுடவைத்த சரத் திடீரென பதட்டத்தோடு, மாறன், விஷ்ணு இங்க உடனே வாங்க என்று கத்தினான். என்ன ஆச்சு என்று கூறியவாறு இருவரும் அடுப்படிக்கு சென்றனர். இங்க பாருங்க என்று பால் பாத்திரத்தை எடுத்து காமித்தான் சரத். பால் திரிந்திருந்தது. மாறன், இது சரி இல்லை, பால் திரிய கூடாது என்றான் சரத். சே, கெட்டுப்போன பாலை வாங்கிட்டு வந்திருக்கான் மாறன் என்றான் விஷ்ணு. கெட்டுப்போன பால்னு எனக்கு எப்படி தெரியும் என்றான் மாறன். ஆனால் சரத்தின் கண்களில் பயம் படர்ந்திருந்தது. பாஸ், விடுங்க, இதெல்லாம் பெருசா எடுக்காதீங்க, விஷ்ணு சொன்ன மாதிரி பாலில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும், நான் போய் வேற பால் வாங்கிட்டு வரேன் என்றான் மாறன். விஷ்ணு பாலை கீழே கொட்டி பாத்திரத்தை கழுவ ஆரம்பித்தான். இல்லை, நான் போய் வேற பால் வாங்கிட்டு வரேன் என்றான் சரத். இருக்கட்டும், எல்லாரும் வெளில போய் பால் சாப்பிடலாம், இல்லைனா நைட் சாப்பாடு சாப்பிட்டு பொறுமையா நாளைக்கு பால் காய்ச்சிக்கலாம் என்றான் மாறன்.
இருவரும் இது நல்ல ஐடியா, நாளைக்கு பால் காய்ச்சிக்கலாம் என்றனர். மறுநாள் பரபரப்பாக மூவரும் வேலைக்கு கிளம்பிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது விஷ்ணுவிற்கு செல்பேசி அலறியது. அப்போவே சொன்னேன் சைனா செட் செல்போன் வாங்காத அப்படின்னு என்றான் சரத். ஆமா, நீங்க வாங்குன சாம்சங் மொபைலில் உலகத்தில் யாருமே கேட்டிருக்காத சாம் அண்ட்ரேசன் படத்தோட ராசாத்தி ஏன் ஆசை, ராசாத்திக்கு என்னோட லிங்கின் பார்க் அலறல் கிட்டார் எவ்வளவோ பரவாயில்லை என்று சரத்திடம் பேசிக்கொண்டே தனது செல்பேசியை காதில் வைத்தான். ஹலோ சொல்லுடா மதன், என்னது, எங்க, எப்போ, எப்படி என்று பதட்டமானான் விஷ்ணு. என்னடா ஆச்சு என்றான் சரத் விஷ்ணுவிடம். பாஸ் அப்பா போன கார் என்று பதட்டப்பட்டான். பதட்டப்படாத என்றான் மாறன். ஏதும் பிரச்சனையா என்றான் சரத். இல்லை மைல்டா, கைல மட்டும் அடியாம், கார் கண்ணாடி கைல குத்திடுச்சாம் என்றான் படபடவென விஷ்ணு. மாறன் வா விஷ்ணுவோட அப்பாவை பார்க்க போவோம் என்றான் சரத். இல்லை பாஸ், நீங்க கம்பெனிக்கு போய் லீவ் லெட்டர் சப்மிட் பண்ணுங்க, நான் விஷ்ணுவோட போயிட்டு வரேன். நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் நேரா கம்பெனிக்கு வந்துடுறேன் என்றான் மாறன். விஷ்ணுவும் மாறனும் விஷ்ணுவின் தந்தையை பார்க்க மதுரையில் இருக்கும் வடமலையான் மருத்துவமனைக்கு சென்றானர். அன்று வேலைக்கு சென்று வந்த சரத் மாலை நேரத்தில் விஷ்ணுவின் செல்பேசிக்கு அழைத்தான். விஷ்ணு மருத்துவமனைக்கு போயடிங்களா என்றான். ஆமா பாஸ் என்றான் விஷ்ணு. அப்பாவுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கார், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. ஓகேட்டா, அப்பாவ கேட்டதா சொல்லு. ஆமா மாறன் எப்போ வரான்? 2 பேருமே நாளைக்கு மதியம் வந்துடுவோம் என்றான் விஷ்ணு. மறுநாள் மதியம் விஷ்ணுவும் மாறனும் வீட்டிற்கு வந்தனர். விஷ்ணு, உன் சாவியை கொடு, என் சாவியை நான் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் என்றான் மாறன். ஐயையோ, நானும் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன் என்றான் விஷ்ணு. சரி விடு, சரத்துக்கு கூப்பிடுவோம் என்று கூறியவாறே தனது செல்பேசியை எடுத்து சரத்தை அழைத்தான். நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணை சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டுள்ளது என்று வந்தது. சுவிட்ச் ஆப் அப்படின்னு வருதுடா என்றான் மாறன். இந்த சரத் இருக்கானே லூசு பய, போன சுவிட்ச் ஆப் செஞ்சு வச்சிருக்கான் என்றான் விஷ்ணு. சரி விடுட, அது வரை மகேஷ் ரூம்ல இருப்போம், அவனுக்கு இன்னைக்கு நைட் டூட்டி தானே என்று கூறியவாறு நடக்க ஆரம்பித்தான். இருவரும் மகேஷ் தங்கி இருக்கும் மென்ஸ் மேன்சனுக்கு சென்றனர். பேரு வச்சிருக்கன் பாரு, மென்ஸ் மேன்சன் என்று கடுபடித்தவாறே மகேஷின் அறை கதவை தட்டினான் விஷ்ணு. சில நிமிடங்கள் கழித்து கதவை திறந்தான் மகேஷ். என்ன மகேஷ், நல்ல தூக்கம் போல என்றான் மாறன். அப்படியே தூங்கிடாலும் என்று அலுத்துக்கொண்டான் மகேஷ். அப்பொழுது விஷ்ணு வேகமாக பாத்ரூமிற்குள் நுழைந்தான். இதுக்கு தான் புலம்பிக்கிட்டே இருந்தியா என்றான் மாறன். என்ன மாறன், நேத்திக்கு உங்க வீட்ல பேயலாம் வாக்கிங் போச்சு போல என்றான் மகேஷ். யோவ், ஆனாலும் உனக்கு குசும்பு ஜாஸ்தியா, சரத் கருப்பா இருக்குறதால அவரை பேய் அப்படிலாம் சொல்ல கூடாதுயா என்றான் மாறன். யோவ், நிஜமாதான்யா, உங்க கிட்ட சரத் எதுவும் சொல்லலையா என்றான் மகேஷ். அப்பொழுது பாத்ரூமிற்குள் இருந்து வெளியே வந்த விஷ்ணு, இப்போதான் பிரியா இருக்கு என்று வந்து மகேஷின் அருகில் அமர்ந்தான். டே, கைய கழுவுனியா என்றான் மகேஷ். எல்லாரையும் உன்ன மாதிரியே நினைச்சா எப்படி என்றான் விஷ்ணு. யோவ், இவன் கூட ஸ்கூல் படிச்சதோட தொல்லை முடிஞ்சதுன்னு நினைச்சேன், வேலை பார்க்கிற இடத்திலையும் வந்து சாவடிக்கிறானே என்றான் மகேஷ். என்ன சமாளிக்கவே முடியலைல என்றான் விஷ்ணு. பைத்தியம் புடிச்ச பாட்டிமா மாதிரி நீ இருந்த எப்படிடா சமாளிக்க முடியும் என்றான் மகேஷ். ஆமா மகேஷ், ஏதோ பேய் வாக்கிங் அப்படின்னு ஏதோ சொன்னீங்களே என்று குறுகிட்டான் மாறன். அதான் பாஸ், நேத்திக்கு உங்க வீட்டு மாடியில் சரத்துக்கு யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கேட்டுச்சாம், போய் பார்த்தாராம், அங்க யாரும் இல்லையாம் என்றான் மகேஷ். பூனையா இருந்திருக்கும் என்றான் விஷ்ணு. அப்படி தான் நானும் சொன்னேன், பட் அவர் யாரோ வாக்கிங் ஸ்டிக் வைத்துக்கொண்டு நடக்குற சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னாரு என்றான் மகேஷ். ஏதாவது கனவு கண்டிருப்பான் என்று தனது செல்பேசியை எடுத்து பார்த்தான் மாறன். எங்க இருக்கீங்க, வந்துடுங்களா என்று குறுஞ்செய்தி சரத்திடம் இருந்து வந்தது. வந்தாச்சு, எப்போ வீட்டுக்கு வருவ, எங்க கிட்ட சாவி இல்லை, நாங்க மகேஷ் ரூமில் இருக்கிறோம் என்று மாறன் பதில் குறுஞ்செய்தி அனுப்பினான். 10 நிமிஷம் என்று சரத் அனுப்பியிருந்தான். சொன்னது போலவே 10 நிமிடங்களில் மென்ஸ் மேன்சனுக்கு வந்தான் சரத். என்ன சரத், புது பைக் என்றான் விஷ்ணு. ஓ சி பைக் என்றான் சரத். ஓ கே, வீட்டுக்கு போலாமா என்றான் மாறன். வேண்டாம், அந்த வீடு வேண்டாம் என்றான் சரத். ஏன் பாஸ், என்ன ஆச்சு என்றான் விஷ்ணு. இல்லை விஷ்ணு, அந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு என்றான் சரத். என்ன பாஸ் பிரச்சனை, நல்ல வீடு, சென்டர் ஏரியா, தண்ணி வசதி இருக்கு, கரண்ட் வசதி இருக்கு, பக்கத்துலயே பஸ் ஸ்டாப் இருக்கு, பலசரக்கு கடை நடந்து போற தூரத்திலேயே இருக்கு என்றான் மாறன்.
இதெல்லாம் ஓகே தான், ஆனா அந்த வீட்டில் பேயும் இருக்கு என்றான் சரத். மூவரும் தேநீர் அருந்தும் கடைக்கு சென்றனர். பாஸ், முதலில் இந்த டீயை குடிங்க என்று வாங்கி கொடுத்தான் விஷ்ணு. இங்க பாரு மாறன், அந்த வீட்டுக்கு நாம வந்த முதல் நாளிலேயே பால் திரிஞ்சிருச்சு. அடுத்த நாளில் விஷ்ணுவோட அப்பாவிற்கு ஆக்சிடென்ட் ஆச்சு என்று டீயை ஒரு சிப் குடித்தான். பாஸ், இதெல்லாம் யதார்த்தமா நடந்தது. பால் பழசா இருந்திருக்கலாம். எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதையும் இதையும் முடிச்சு போடா வேண்டாம் என்றான் விஷ்ணு. ஆமா பாஸ், இது தற்செயலா நடந்தது. தேவை இல்லாம குழப்பிக்காதீங்க என்றான் மாறன். நீங்க நம்ப மாட்டீங்க, நாம வேற வீட்டுக்கு போறதுதான் நல்லது என்றான் சரத். பாஸ், அப்படியே வேற வீடு போகணும்னா அக்ரீமெண்ட் படி அந்த வீட்டு ஓனர் 1 மாச வாடகைய பிடிச்சிடும் என்றான் விஷ்ணு. அன்றிரவு மூவரும் வீட்டின் மாடியில் இரவு உணவு உண்ட பிறகு அமர்ந்திருந்தனர். அமர்ந்து கதை பேசிக்கொண்டிருந்தனர். சரத் தனது செல்பேசியை எடுத்துப் பார்த்தான். நேரம் 12 என்று காட்டியது. திடீரென உடுக்கை அடிக்கும் சத்தம் அந்த இரவை அதிர செய்தது. காளி தாயே வா என் தேவி என்று வீட்டிற்கு முன்பக்கம் கேட்டது. மூவரும் மாடியில் இருந்து எழுந்து வீட்டின் முன்பக்கம் போனார்கள். அங்கே எதிர் வீட்டில் ஒருவன் சிவப்பு நிற ஆடை அணிந்து கையில் உடுக்கை அடித்து காளியை வர சொல்லி கொண்டிருந்தான். என்ன பாஸ் பண்றான் அந்த ஆளு என்றான் மாறன் சரத்திடம். அவன் ஏதோ பேய் ஓட்டுவான் போல என்றான் சரத். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே எதிர் வீட்டில் உள்ளவன் எலும்பிச்சை பழங்களை வெட்டி அவனுடைய வீட்டின் நாலா புறங்களிலும் வீசி எடுத்துக்க எடுத்துக்க என்று கத்தினான். சிறிது நேரம் சென்ற பிறகு ஒரு கோழியை பிடித்து அதன் தலையை வெட்டி கீழே போட்டன். கோழியின் காலை பிடித்து தூக்கிக்கொண்டு சாலையில், காளி உனக்குத்தான் உனக்குத்தான் என அந்த பக்கமும் இந்த பக்கமும் கோழியின் இரத்தம் தரையில் வலியவிட்டபடி ஓடினான். இதனை பார்த்த மூவரும் அதிர்ச்சியில் அதிர்ந்தனர். மறுநாள் மூவரும் வேலைக்கு சென்றனர். அங்கே விஷ்ணு எதையோ சிந்தித்தவாறு அமர்ந்திருந்தான். என்ன விஷ்ணு, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க என்றான் சரத். இல்ல பாஸ், சும்மா என்று இழுத்தான் விஷ்ணு. எங்க மாறனை காணும் என்றான் சரத். பாஸ், அவனை இன்னைக்கு சர்வீஸ் பண்றதுக்கு சூலூரில் இருக்கும் நம்ம கம்பெனிக்கு டீ டைம்மப்போ போக சொல்லிடாங்க என்றான் விஷ்ணு. என்கிட்ட கூட சொல்லாம ஓடிட்டான் என்றான் சரத். என்கிட்டையும் சொல்லலை, மேனேஜர் காண்டீன்ல என்கிட்ட சொன்னாரு என்றான் விஷ்ணு. ஓஹோ சரி, அதை விடு, அவசரத்துல மறந்திடுப்பான் என்றான் சரத். யா மேபி என்று தனது கணினியை தட்டத் தொடங்கினான். விஷ்ணு, ஒரு விஷயம் சொல்லணும் என்றான் சரத். என்ன விஷயம் பாஸ்? நீங்க ஊருக்கு போன அன்னிக்கு நம்ம வீட்ல நான் தனியே இருந்தேன்ல என்று தயங்கி தயங்கி பேசினான் சரத். ஆமா பாஸ். என்ன விஷயம், தயங்காம சொல்லுங்க என்றான் விஷ்ணு. அன்னைக்கு நைட் படுத்திருக்கும் போது மாடில இருந்து துணி துவைக்கிற சத்தம் கேட்டுச்சு. எழுந்து போய் பார்த்தேன், யாரும் இல்லை என்று பயந்தவாறே சொன்னான். துணியா? பக்கத்து வீட்டு மாடியில் யாராவது துவைச்சிருப்பாங்க என்றான் விஷ்ணு. நானும் அப்படித்தான் நினைத்து கீழே வந்தேன். வந்து படுத்த கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் சத்தம் கேட்டுச்சு. மேல போய் மறுபடி பார்த்தேன், அங்க மாடியில் ஈரமா இருந்தது என்றான் படபடப்போடு. இதை ஏன் பாஸ் நேத்தே சொல்லலை என்றான் விஷ்ணு. இல்லை, இதெல்லாம் மாறன் நம்ப மாட்டான், என்னைய கிண்டல் பண்ணுவான் என்றான் சரத். அதுவும் உண்மைதான் என்றான் விஷ்ணு. நேத்திக்கு நம்ம ஏரியா டீ கடைக்காரர்கிட்ட நடந்ததை சொன்னேன். இந்த வீட்டில் இதுவரை யாரும் ஒரு வாரத்திற்கு மேலே இருந்ததில்லையாம். எதிர்த்த வீட்டுக்காரனுக்கும் இந்த வீட்டுக்காரங்களுக்கும் ஆகாதாம். அவன் தான் இந்த வீட்டில் பேயை ஏவி விட்டு இங்க இருக்கிறவங்களை பயமுறுத்துவானாம் என்று மூச்சு விடாமல் சொல்லி முடித்தான் சரத். இதனை கேட்ட விஷ்ணுவின் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தின் கொடி படர ஆரம்பித்தது. அப்பொழுது விஷ்ணுவிற்கு செல்பேசி அழைப்பு வந்தது. டே கால் மீனு எஸ் அனுப்புனா எனக்கு போன் போடணும்டா என்றான் மாறன் கடுப்பாக. சாரிட்டா, நான் பார்க்கலை என்றான் விஷ்ணு. டே, இங்க சர்வீஸ் வந்த இடத்தில மெஷினில் பெரிய பிரச்சனை, நாளைக்கு சாயங்காலம்தான் வருவேன், எனக்கு சேர்த்து நாளைக்கு காலைக்கு சாப்பாடு பார்சல் வாங்க வேண்டாம். சரி, அப்புறம் பேசுறேன் என்று இணைப்பை துண்டித்தான். என்னவாம் என சரத் தன் செல்பேசியை நோண்டிக் கொண்டே கேட்டன். நைட் வீட்டுக்கு மாறன் வர மாட்டானாம் என்றான் விஷ்ணு. அப்பொழுது சரத்தின் செல்பேசிக்கு அழைப்பு வந்தது. ஹலோ என்று கூறியவாறே வெளியே எழுந்து போனான். சிறிது நேரம் சென்ற பிறகு மீண்டும் வந்தான். இந்த வீட்டில் நிச்சயமா பிரச்சனை இருக்கு என்றான் சரத். என்ன ஆச்சு என்று அதிர்ச்சியாக கேட்டன் விஷ்ணு. என்னோட அண்ணன் போன கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாம், வெள்ளூர் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்களாம், இன்னைக்கே நான் ஊருக்கு போறேன் என்றான் சரத். பாஸ், நானும் வரேன் என்றான் விஷ்ணு. வேண்டாம் விஷ்ணு, இப்போதான் நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க அப்பாவை பார்க்க போனீங்க, மறுபடி ஏன் தேவை இல்லாம லீவ் போடுறீங்க?
ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க, எதுவும் நான் கால் பண்றேன் என்றான் சரத். ஓகே பாஸ், இந்தாங்க என தன் பர்ச்சில் இருந்து 2 ரூபாய் நோட்டை எடுத்து சரத்திடம் விஷ்ணு கொடுத்தான். இது எதுக்கு விஷ்ணு? வேண்டாம் என்றான் சரத். பரவா இல்லை, இன்னும் சாலரி போடலைல, பஸ்ஸிற்கு வச்சுகோங்க, சாலரி போட்ட பிறகு வேணும்னா திருப்பி தாங்க என்றான் விஷ்ணு. தயங்கியபடியே சரத் பணத்தை வாங்கினான். அன்று மாலை சரத்தை பேருந்தில் அனுப்பி வைத்துவிட்டு இரவு உணவை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் விஷ்ணு. வீட்டில் தனது மடிக்கணினியை எடுத்து காஞ்சூரிங் படத்தை பார்க்க ஆரம்பித்தான். படம் பார்த்து கொண்டே அசந்து தூங்கிப்போனான். அப்பொழுது திடீரென மின்வெட்டு ஏற்பட்டது. என்னடா இது, கொசு கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு என்று புலம்பியவாறே எழுந்து தனது மடிக்கணியை மடித்து தனது பைக்குள் வைத்தான். அப்பொழுது மாடியில் யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது. டாப் டாப் டாப். என்ன சத்தம் இந்நேரம், மாடியில் யாரு நடக்குறது என்று தனது செல்பேசியில் உள்ள லைட்டை ஆன் செய்து மாடிக்கு போகும் கதவை திறந்தான். அப்பொழுது அந்த சத்தம் நின்று போனது. மாடிக்கு போகலாமா வேண்டாமா என்று தனக்குள் யோசித்தவாறே சரி போவோம் என்று ஒரு முடிவோடு மாடிக்கு போனான். அங்கே மாடியில் இவர்கள் கட்டி வைத்திருந்த கொடியை தவிர எதுவும் இல்லை. பிரம்மையை இருக்கும் என்று மீண்டும் வீட்டிற்குள் வந்து மாடியின் கதவை தாளிட்டான். மறுபடியும் மாடியில் இருந்து துணிதுவைக்கும் சத்தம் கேட்டது. இப்பொழுது விஷ்ணுவிற்கு பயம் அதிகமானது. மீண்டும் தனது செல்பேசியை ஆன் செய்துவிட்டு மாடிக்கு போகும் கதவை திறந்தான். அது இரும்பு கதவாக இருந்ததால் தாப்பாவை திறக்கும் சத்தம் கோவிலில் அடிக்கும் ஆலயமணி போல சத்தமாக கேட்டது. இந்த கதவோட தாழ்பாள் சத்தமே என் சித்தம் கலங்கி பித்தம் ஆகும்போலையே என்று முணுமுணுத்தவாறு செல்பேசியின் ஒலியை ஆன் செய்து மாடிப்படியில் மெதுவாக ஏறினான். இலப்டப் லப்டப் என்று அவனது இதயம் துடிக்கும் சத்தம் அவனுக்கு பலமாக கேட்க ஆரம்பித்தது. மாடியில் தனது செல்பேசியின் ஒளியில் யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் துணிது வைத்த சத்தம் வந்த இடத்தில் தண்ணீராக இருந்தது. இது என்ன, தண்ணி டாங்கை சுத்தி தண்ணி எப்படி வந்தது என்று செல்பேசியை தண்ணீரின் பக்கம் திருப்பினான். ஒரு மனிதனின் காலின் அச்சு போல தரையெங்கும் இருந்தது. அந்த காலின் அச்சை பின்தொடர்ந்து போனான். அது சுவரின் மேல் தொடர்ந்தது. சட்டென்று வீட்டுக்குள் பயத்தில் ஓடினான். வீடு முழுவதும் ஏதோ புகையாக இருந்தது. அப்பொழுது சமையல் அறையில் பாத்திரம் விழும் சத்தம் கேட்டு போனான். அங்கே புகைக்கு நடுவே சமையல் அறையின் ஓரத்தில் ஒரு கருப்பு உருவம் நின்று கொண்டிருந்தது. பயத்தில் சட்டென்று ஓட வீட்டின் வாசல் கதவை தொட்டான். அவனது உடலெல்லாம் மின்சாரம் தாக்கியது போல தூக்கி எறியப்பட்டு மயக்கம் அடைந்தான். விஷ்ணு மயக்கம் தெளிந்து கண்களை திறந்தான். வெளியே மழை பொழிந்து கொண்டிருந்தது. சுவரில் மாட்டப்படிருந்த கடிகாரத்தை பார்த்தான். மணி காலை 6 என காட்டியது. வீட்டின் குளியலடையில் தண்ணீர் விழும் சத்தம் கேட்டது. எழுந்து போகலாமா இல்லை வெளியே ஓடலாமா என்று சிந்தித்துக்கொண்டே குளியலறை அருகில் சென்று கதவை திறக்க முயற்சித்தான். அவனால் திறக்க முடியவில்லை. பயத்தில் வந்த உமிழ்நீரை முழுங்கினான். மீண்டும் வீட்டின் கதவை தொட அருகில் சென்றான். இரவு தூக்கி எறியப்பட்டது ஞாபகத்திற்கு வந்தது. தனது பையில் இருந்த டெஸ்டரை எடுத்து கதவில் கரண்ட் வருகிறதா என்று பார்த்தான். டெஸ்டரில் உள்ள சிறு விளக்கில் ஒளியேறியவில்லை. உடனே கதவை திறக்கப் போகும்போது தொண்டையை சரி செய்யும் சத்தம் அவனுக்கு பின்பக்கம் கேட்டது. பயத்தில் மெதுவாக திரும்பினான். அங்கே ஒரு உருவம் தலையில் துணியை போட்டபடி நின்றது. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 முற்றுப்புள்ளி. யாரு என்றான் நடுக்கத்தோடு விஷ்ணு. நான் தான், டா லூசு பயலே என்று துண்டை தலையில் இருந்து எடுத்து சொன்னான் மாறன். நீ மாறனா? இல்லை, மாறன் உருவத்தில இருக்கிற பேயா என்றான் விஷ்ணு. டே விஷ்ணு, நைட்டு என்ன சரக்கா என்றான் மாறன். சரக்கா என்று தயங்கினான் விஷ்ணு. டே வேலைக்கு கிளம்பு, மணி 6க்கு மேல ஆச்சு என்று அவசரப்படுத்தினான் மாறன். நீ மாறன் தான் என்று சிரித்தான் விஷ்ணு. டே என்ன லூசா ஆகிட்டையா என்றான் சிரித்துக்கொண்டே மாறன். மாறன், சரத் சொன்னது உண்மைடா. இந்த வீட்டில் பேய் இருக்கு. நாம கண்டிப்பா வீட்டை காலி பண்ணனும். இங்க இருந்தா பேய் நம்மை கொன்னுடும் என்று பதட்டப்பட ஆரம்பித்தான். விஷ்ணு, நீ கடவுளே இல்லைன்னு சொல்லுவ, பேய எப்படிடா நம்புற என்றான் மாறன். எதையும் பார்த்த தான் நம்புவேன்னு உனக்கே தெரியும். நேத்திக்கு நான் பேய பார்த்தேன், சத்தியமாட்டா என்றான் விஷ்ணு. பேயா, என்ன நடந்ததுன்னு சொல்லுடா என்றான் மாறன். விஷ்ணு நடந்ததை விவரித்தான். ஓகே சரத் எங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் மாறன். நான் எவ்ளோ சீரியஸா சொல்லுறேன், நீ சரத் எங்கன்னு காமெடி பண்ணிட்டு இருக்குற என்றான் கோபமாக. இல்லை, அவன் இருந்த அவன்கிட்டையும் கதை கேட்கலாமே என்றான் மாறன். அவன் அண்ணனுக்கு அக்சிடெண்டாம், ஊருக்கு போயிருக்கான் என்றான் விஷ்ணு. அக்சிடெண்டா என்றான் ஆச்சரியமாக மாறன். அவன்
ஆமாடா, முன்னாடியே இங்க இருக்குன்னு, அதனாலதான் இப்படி நடக்குது. முதலில் எங்க அப்பாவிற்கு, இப்போ அவங்க அண்ணனுக்கு சொன்னான். பேய், நாம இன்னைக்கே வீடு காலி பண்ணுவோம் என்றான் விஷ்ணு ஆவேசமாக. இன்னைக்கேவா? இன்னைக்கே எங்க போய் தங்குறது லூசா நீ என்றான் மாறன் கோபமாக. அதெல்லாம் தங்குறதுக்கு இடம் இருக்கு மென்சன் என்றான் விஷ்ணு. மென்சனா? அங்க தங்குற ஐடியாவை எவன் கொடுத்தான் என்றான் மாறன் கோபமாக. சரத் என்றான் விஷ்ணு. சரத்தா என்றான் கோபமாக மாறன். ஆமாடா, அவன் நம்ம வீட்டை பத்தி நிறைய விசாரிச்சிருக்கான். இந்த வீட்டில் இதுவரை யாரும் ஒரு வாரத்திற்கு மேல தங்குனதில்லை என்று டீ கடைக்காரன் சொல்லிருக்கான் என்றான் விஷ்ணு. இஸ், முற்றுப்புள்ளி. சு என்று பெருமூச்சு விட்டு அமைதியாக யோசித்தான் மாறன். ஓ கே, இன்னைக்கு ஒருநாள் நான் மட்டும் வீட்டில் இருக்கிறேன். நீ இன்னைக்கு நைட் மகேஷ் ரூமில் தங்கு. நான் பேயை பார்த்தா நாம வீட்டை காலி பண்ணலாம் என்றான் மாறன். வேண்டாம் டாரிஸ்ட், நான் நிச்சயமா சொல்லுறேன், இங்க பேய் இருக்கு. நாம வீட்டை காலி பண்றதுதான் நல்லது என்றான் விஷ்ணு. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது மாறனுக்கு சரத்திடம் இருந்து செல்பேசிக்கு அழைப்பு வந்தது. ஹலோ சரத், உங்க அண்ணனுக்கு எப்படி இருக்கு என்றான் மாறன். அவருக்கு நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை என்றான் சரத். ஓகே பாஸ் என்றான் மாறன். அப்புறம் விஷ்ணு சொன்னனா பேய் பத்தி என்றான் சரத். ஆமா சொன்னான், நீங்க பாதத்தையும் சொன்னான். அவன் நேத்திக்கு பார்த்தானாம் என்றான் மாறன். மாறன், நான் ஏற்கனவே சொன்னேன், நாம வேற வீட்டுக்கு கண்டிப்பா போகணும் என்றான் சரத். போகலாம் பாஸ், பேய இன்னைக்கு நான் பார்த்தா. சரி, அத விடுங்க, நீங்க எப்போ வரீங்க என்றான் மாறன். ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுதா, அதான் நாளைக்கு இருந்துட்டு போக அம்மா சொல்லுறாங்க. நாளை கழிச்சு வரேன் என்றான் சரத். ஓகே பாஸ், அப்புறம் பேசுறேன் என்று செல்பேசி இணைப்பை துண்டித்தான் மாறன். சரி, இன்னைக்கு காலையில வேலைக்கு போவோம். நைட் நான் பேய பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரேன் என்றான் மாறன். மறுநாள் இரவு தனது மடிக்கணினியில் படம் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று மின்னல் பயங்கரமாக வெட்டியது. இன்னைக்கு மழை வரும் போல என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான். பட் 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 என்று ஜன்னல் காற்றுக்கு அடிக்கும் சத்தம் பலமாக கேட்டது. எழுந்து ஜன்னல் கதவுகளை பூட்டினான். திடீரென்று செல்பேசியில் அழைப்பு வந்தது. யாரென்று செல்பேசியை எடுத்து பார்த்தான். சரக்காலிங் என்று வந்தது. ஹலோ பாஸ், சொல்லுங்க என்றான் மாறன். என்ன மாறன் பண்ணுற, நீ அந்த வீட்டுக்கு தனியே போயிருக்கியாம் என்றான் சரத். ஆமாம் பாஸ், உங்களுக்கெல்லாம் பேய் இல்லைன்னு நிரூபிக்க போறேன் என்று சிரித்தான் மாறன். நீ சொன்ன கேட்க மாட்ட, விஷ்ணுவை கூப்பிட்டுக்கோ என்றான் சரத். அவன் வேணாம், ஏற்கனவே பயந்து நடுங்குனான். ப்ராப்ளம் இல்லை பாஸ், ஐ வில் டேக் கேர் ஆப் இட் என்றான். அப்பொழுது பலமான மின்னல் வெட்டியதில் மின்வெட்டு ஏற்பட்டது. பாஸ், பவர் கட் ஆகிடுச்சு, அப்புறம் பேசுறேன் என்று செல்பேசியின் இணைப்பை துண்டித்தான் மாறன். தீப்பெட்டியை எடுத்து பற்றவைத்து சமையல் அறையில் இருந்த மெழுகுவர்த்தியை ஏற்றினான். அப்பொழுது தட் 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 என்று கதவை தட்டும் சத்தம் கேட்டது. விஷ்ணு விஷ்ணு என்று கூறிக்கொண்டே மாறன் கதவை திறந்தான். அங்கே யாரும் இல்லை. சட்டென்று தனது செல்பேசியை எடுத்து விஷ்ணுவிற்கு செல்பேசியில் அழைத்தான். பேய பாத்துட்டியா என்றான் விஷ்ணு. இல்லை. இப்போ நீ எங்க இருக்க என்றான் மாறன். சட்டென்று வாட்ச் வீடியோ அழைப்பு விஷ்ணுவிடம் இருந்து வந்தது. ஹாய் என்று கை அசைத்தான் விஷ்ணு. ஹாய், என்ன மேன்சன்னில் கரண்ட் இருக்கா என்றான் மாறன். இல்லை, ஜெனரேட்டார் என்று சிரித்தான் விஷ்ணு. ஓகே, நான் தூங்க போறேன், காலையில் பார்க்கலாம் என்று அழைப்பை துண்டித்தான் மாறன். மீண்டும் வீட்டிற்குள் வந்து படுத்தான் மாறன். கடிகாரத்தின் முள் ஓடும் சத்தம் பயங்கர சத்தமாக அவன் காதில் விழுந்தது. வெளியே மின்னலும் வெட்டி கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்று அந்த நிமிடங்களை திகில் ஊட்ட தயாராகி கொண்டிருந்தது. நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லையா, இல்லை நம்ம தெருவில் மட்டும் கரண்ட் இல்லையா என்று தனக்குள் பேசிக்கொண்டிருந்தான் மாறன். ஒரு பெரிய மின்னல் வெட்டியபோது பயங்கர சப்தத்தோடு இடி இடித்தது. சட்டென்று வீட்டில் மின்விசிறியும் மின்விளக்கும் விட்டு விட்டு எரிய ஆரம்பித்தது. என்னடா இது, வயரிங் ப்ரோப்ளமா இருக்குமோ? இப்படி பிளட்சுவேட் ஆகுது. பேசாம சுவிட்சை ஆஃப் செஞ்சு வச்சிட வேண்டியதுதான். அப்பொழுது கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டது. வேகமாக எழுந்து சத்தம் வந்த திசையில் போய் பார்த்தான். திடீரென வெட்டிய மின்னலில் மீண்டும் மின்வெட்டு ஏற்பட்டது. தனது செல்பேசியில் இருந்த விளக்கை இயக்கினான். கண்ணாடி உடைந்த சத்தம் கேட்ட அறைக்குச் சென்றபோது அங்கு தரையில் கண்ணாடி துண்டுகள் கிடந்தது. ஜன்னல் கண்ணாடியா இருக்குமோ என்று அவன் சிந்தித்த வேளையில் மாடியில் யாரோ காலூன்றியை ஊன்றி நடக்கும் சத்தம் கேட்டது. செல்பேசியின் விளக்கை எரிய விட்டு வீடியோவையும் ஆன் செய்து மாடி படிகளில் ஏறினான். அவன் படிகளில் ஏறும்போது நடக்கும் சத்தம் நின்றது. உடனே அவன் மாடிக்கு போகாமல் மாடி படியிலேயே அமர்ந்தான். பேய், நீ இருக்கியா
அடுத்து துணி துவைக்க போறியா என்றான் மாறன். மாடியில் தண்ணீர் தேக்கி வைத்த தண்ணீர் தொட்டியில் இருந்து தண்ணீர் விழும் சத்தம் கேட்டது. உடனே மாடிக்கு வேகமாக ஓடி தண்ணீர் தொட்டிக்கு அருகில் சென்றான். தனது செல்பேசியின் வெளிச்சத்தில் தொட்டியின் மூடியை திறக்க முயற்சிதான். அவ்வேளையில் வீட்டின் கீழே மீண்டும் கண்ணாடி உடையும் சத்தம் கேட்டது. வேகமாக கீழே ஓடினாவந்தபோது ஒரு உருவத்தின் மீது மோதி கீழே விழுந்தான் மாறன். கீழே அவன் விழுந்ததில் செல்பேசியின் பின்புறம் இருந்த விளக்கு உடைந்தது. வீடு இருட்டாக இருந்தது. எலி செத்த துர்நாற்றம் வீசியது. உடனே சமையல் அறைக்கு சென்றான். மின்னல் ஒளியில் ஒரு உருவம் சுவரின் பக்கம் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அப்பொழுது புகை போன்று ஏதோ ஒன்று அவன் கண்ணில் பட்டது. அவனால் கண்ணை சரியாக திறக்க முடியவில்லை. சமையல் அறையில் இருந்த பொருட்கள் எல்லாம் அவன் மீது விழுந்தது. வேகமாக வீட்டின் கதவை திறப்பதற்கு முன் அறைக்கு ஓடினான். வீட்டில் உள்ள எல்லா விளக்குகளும் மின்னி மின்னி எரிய ஆரம்பித்தது. இத்தருணத்தில் சில மின்விளக்குகள் வெடித்து சிதறி மாறனின் உடலில் விளக்குகளின் கண்ணாடிகள் தெறித்து விழுந்து இரத்த காயங்கள் ஏற்பட்டது. மாறன் வலியில் அலற ஆரம்பித்தான். வீட்டின் கதவை தொட்டான். தொட்ட அடுத்த நொடியில் அவன் தூக்கி எறியப்பட்டு தலை சுவரில் மோதி மயக்கம் அடைந்தான். டிங் டாங் டிங் டாங் என்று வீட்டின் அழைப்பு மணி அடித்தது. கண்களை விழித்து பார்த்தான் மாறன். பொழுது விடிந்திருந்தது. தன்னுடைய உடம்பில் இரவில் தெறித்து விழுந்த கண்ணாடி துண்டுகளை பார்த்தான். காயங்கள் இருந்தது, ஆனால் உடலிலோ எந்த கண்ணாடி துகள்களும் இல்லாமல் இருந்தது. கனவா இருக்குமோ என்று தனக்குள் கேட்டுக்கொண்டே எழுந்து கதவை திறக்கப் போனான். கதவின் அருகில் வீட்டின் சாவி இருந்தது. வீட்டு சாவி நேற்று திறக்க கதவை தொட்டபோது விழுந்திருக்குமோ என்று சிந்தித்தவாறே கதவை திறந்தான். என்ன மாறன் நைட் சரியாய் தூங்கலை போல என்று கேட்டவாறே சரத் வீட்டிற்குள் வந்தான். சரத்தின் கால்களில் சிறிதாக ஒரு கட்டு போட்டிருந்தான். என்ன பாஸ் காலில் கட்டு என்றான். எல்லாம் இந்த வீட்டோட ராசி என்று சிரித்துக்கொண்டே தனது பைகளை கீழே வைத்தான் சரத். சரி, நான் குளிச்சிட்டு வரேன், ஆபீஸ் போகலாம் என்று நிறுத்தி மாறனை பார்த்து, ஆமா விஷ்ணு எங்க என்று கேட்டுக்கொண்டே குளியல் அறைக்குள் சென்றான் சரத். அவன் இப்போ வந்திடுவான் என்று கூறியவாறே சாவியை ஆணியில் மாட்டப் போனான். அங்கே ஏற்கனவே ஒரு சாவி மாட்டி இருந்தது. அப்போ இது யாரு சாவி என்று சிந்தித்தவாறே இவனது சாவியையும் சாவி தொங்கும் ஆணியில் மாட்டினான். என்னடா நைட் பேயோட என்ஜாய் பண்ணுனைய என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான் விஷ்ணு. மாறன் கண்ணாடி உடைந்திருந்த அறைக்குள் பெருக்குமாரோடு நுழைந்தான். அங்கே கண்ணாடி துண்டுகள் எதுவும் தரையில் இல்லை. ஜன்னல் கண்ணாடிகளில் எந்த சேதமும் இல்லாமல் இருந்தது. அவனுக்கு மேலும் ஆச்சரியத்தை வரவைத்தது. என்ன மாறன் வீட்டை கூட்ட பெருக்குமாரெல்லாம் எடுத்துட்டு போற என்று கேட்டுக்கொண்டே குளியல் அறையில் இருந்து படுக்கை அறைக்குள் ஆடை மாற்ற சென்றான் சரத். வீடு சுத்தம் பண்ணலாம்னு தான் என்று மாறன் மெதுவாக சொன்னான். அப்பொழுது விஷ்ணு அவன் பக்கத்தில் வந்து, மாறன் பேயை பார்த்தியா என்றான் மெதுவாக. இல்லை, பேயெல்லாம் பார்க்கலை. ஆமா, உன்னோட சாவி எங்க என்றான் மாறன். என்கிட்ட தான் இருக்கு என்று சாவியை அவனிடம் காட்டினான் விஷ்ணு. என்ன பிரச்சனை என்றான் விஷ்ணு. ஒண்ணுமில்லை என்று கூறி சாவி மாட்டி இருந்த ஆணியை பார்த்தான். அங்கே ஒரு சாவி மட்டும்தான் தொங்கிக் கொண்டிருந்தது. சரி, மாறன் என்ன முடிவு பண்ணியிருக்க என்றான் சரத். வீட்டை காலி பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், பட் ஒரு மாசம் கழிச்சுதான் மேன்சன் மாறனும் என்றான் மாறன். அப்போ நீ பேய பாத்திருக்க என்றான் விஷ்ணு. சும்மா இருடா, பேயெல்லாம் பார்க்கலை, நீங்க 2 பேரும் பயப்படுறதால நாம வீட்டை காலி பண்ணலாம் என்றான் மாறன். நல்ல முடிவை எடுத்த, இல்லைனா பேய்கிட்ட சிக்கி இருப்போம் என்றான் விஷ்ணு. ஒரு மாசம் வரையெல்லாம் இங்க இருக்க முடியாது, நீங்க 2 பேர் வேணும்னா அவ்ளோ நாள் இருங்க, நான் நாளைக்கே மேன்சன் போகப் போறேன் என்றான் சரத். சரி பாஸ், நீங்க முன்னாடி போங்க, நாங்க ஒரு மாசம் கழிச்சு அங்க வரோம் என்றான் மாறன். ஒரு மாசமா டே மாறன், உனக்கு நட்டு கலண்டுருச்சா என்றான் விஷ்ணு கோபமாக. ஆமா, ஒரு மாசம். உனக்கு பயமா இருந்தா நீ கொஞ்ச நாள் மேன்சனில் இரு, நான் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டு வரேன் என்றான் மாறன். சரி மாறன், அட்வான்ஸ் வேற திருப்பி வாங்கணும், நீ இரு, நான் நாளைக்கே மேன்சன் போறேன். விஷ்ணு, நீ வேணும்னா என் ரூமில் அதுவரை இரு என்றான் சரத். ஓகே பாஸ் என்றான் விஷ்ணு. மறுநாள் தன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சரத் மேன்சனிற்கு குடிபோனான். மூவரும் இரவு உணவை உணவகத்தில் உண்டனர். சரி மாறன், நான் ரூமுக்கு தூங்க போறேன், விஷ்ணு நீ வரியா என்றான் சரத். நான் வீட்டுக்கு போய் போர்வையை எடுத்துட்டு வரேன் என்றான் விஷ்ணு. சரி, நான் ரூமுக்கு போறேன், எடுத்துட்டு வந்து கதவை தட்டு, நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குறேன் என்றான் சரத். பாஸ், என்ன காலில் ஏதோ காயம் இருக்கு என்றான் மாறன்.
அதுவா மேன்சன் வெளில இருந்த கல்லுல கால் இடிச்சிருச்சு என்றான் சரத். ஓகே சரத் நாளை பார்ப்போம் என்றான் மாறன். ஓகே மாறன் என்று மாறனிடம் சரத் கூறிவிட்டு தனது செல்பேசியை எடுத்து நோண்டா ஆரம்பித்தான். விஷ்ணுவும் மாறனும் வீட்டிற்கு நடக்க ஆரம்பித்தனர். விஷ்ணு வரும்போது உன்னோட ஜியோ வைபை ஏயும் லேப்டாப்பையும் எடுத்து வா என்றான் சரத். ஓகே ஓகே என்று கூறி வீட்டிற்கு சென்றனர். வீட்டிற்கு போனதும் விஷ்ணு தனது மடிகணினியையும் இணைய இணைப்பு கருவியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். எங்கட கிளம்பிட்ட என்றான் மாறன். பேய் வீட்டில் எல்லாம் இருக்க முடியாது, நான் சரத் ரூமுக்கு போறேன் என்றான் விஷ்ணு. அப்படினா நீ கண்டிப்பா போகக்கூடாது என்றான் ஒருவித மர்ம புன்னகையோடு. என்ன மாறன், ஆர் யூ ஓகே என்றான் விஷ்ணு. ஐ அம் ஓகே என்று சத்தமாக சிரித்தான். மாறன் சத்தமா சிரிக்காத, பயமாயிருக்கு, நீ என் கூட வந்துடு, இங்க இருந்தா உனக்கு ஏதாவது ஆகிட போகுது என்றான் ஒருவித படபடப்போடு. அப்பொழுது திடீர் என்று மின்வெட்டு ஏற்பட்டது. போச்சு என்றான் விஷ்ணு ஒருவித பயத்தில். எதிர் வீட்டில் காளி வா, உனக்கு தான் எடுத்துக்கோ எடுத்துக்கோ என்று சத்தம் கேட்க ஆரம்பித்தது. திடீரென்று பயங்கர ராட்சத காற்று வீசியது. வீட்டின் கதவுகள் தானாக மூடியது. விஷ்ணு தனது செல்பேசியின் விளக்கை இயக்கினான். அந்த விளக்கின் ஒளியை மாறன் மீது படும்படியாக அடித்தான். மாறன் தன் தலையை குனிந்தவாறு அமர்ந்திருந்தான். உன் லேப்டாப்பை கொடு என்றான். பயத்தில் இருந்த விஷ்ணு அவனது மடிக்கணினியை மாறனிடம் கொடுத்தான். மாறன் மடிக்கணினியை வாங்கி விஷ்ணுவின் கடவுச்சொல்லை அடித்து கணினியை இயக்கினான். என் பாஸ்வேர்ட் உனக்கு எப்படி என்று நிறுத்தினான் விஷ்ணு. அனைத்தும் யாம் அறிவோம் என்று கூறி தனது பையில் இருந்த பேனைவின் மூடியை கழட்டி மடிக்கணினியில் மாட்டினான். போச்சு, போர்ட் உடைஞ்சிருக்கும் என்று தனக்குள் புலமினான் விஷ்ணு. எதையோ சிந்தித்தவனாக தனது செல்பேசியை எடுத்தான் விஷ்ணு. என்ன விஷ்ணு, சரத்தை கூப்பிட போறியா என்று தனது குரலை கரகரத்தான். அப் இப் பில் ல என்று நடுங்கிய குரலில் கூறினான் விஷ்ணு. பேய பாக்குரியா என்றான் மாறன். கல் என்று விஷ்ணு பயத்தில் முழுங்கிய உமிழ்நீரின் சத்தம் பலமாக கேட்டது. பலமாக சிரித்தான் மாறன். அட லூசு பயலே, பயந்துட்டிய என்று சிரித்துக்கொண்டே கூறினான். ஹஸ் சஸ் என்று பெருமூச்சு விட்டு போடா மாங்கா, பயந்துட்டேன் என்றான் விஷ்ணு. பயப்படாத, இந்த வீடியோவை பாரு என்றான். மடிக்கணினியை வாங்கி பார்த்தான். மாடியில் இருந்து வேகமாக ஓடிவந்த மாறன் வீட்டிற்குள் ஒரு உருவத்தில் மோதி கீழே விழுந்தான். விழுந்ததும் அவனது செல்பேசியின் விளக்கு உடைந்தது. மீண்டும் மாறன் எழுந்து சமையல் அறைக்குச் சென்றான். அங்கே ஒரு பெரிய உருவம் நின்றது. உடனே ஓடிச் சென்று கதவின் கைப்பிடியில் கை வைத்தான். தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தான். சிறிது நேரத்தில் ஒரு உருவம் அவனுடைய முகத்துக்கு நேராக ஏதோ செய்தது. அதன் பிறகு விளக்குகள் எரிய ஆரம்பித்தது. கண்ணாடி துண்டுகள் நொறுங்கும் சத்தம், கதவுகள் திறக்கும் சத்தம் கேட்டது. பின்னர் விளக்குகள் தானாக அணைந்தது. மீண்டும் கதவுகள் மூடும் சத்தம் கேட்டது. என்னடா வீடியோ 4 மணிநேரம் ஓடும் போல என்றான் விஷ்ணு. இல்லை 6 மணிநேரம் என்றான் மாறன். அப்பொழுது மின் இணைப்பு வந்து விளக்குகள் எரிய ஆரம்பித்தது. நல்ல வேலை கரண்ட் வந்துச்சு, இல்லைன்னா இன்னைக்கு கொசுக்கடி தூக்கம் என்றான் மாறன். இந்த வீடியோவில் பேயெல்லாம் இருக்கு, வா ப்ரூ, கிடைச்சிருச்சு, வீட்டை விட்டு ஓடிடலாம் என்றான் விஷ்ணு. ஆமாம் ப்ரூ, கிடைச்சிருச்சு, பேய் இல்லைன்னு என்றான் மாறன். என்னடா சொல்லுற என்று தலையை சொரிந்தான் விஷ்ணு. ஆமா, இதுல வந்தது பேய் இல்லை, நம்ம கூட தங்கியிருந்த நாய் என்றான் மாறன். நாயா, யாரு என்றான் ஒன்றும் புரியாமல். ஆமா நாய், சரத் நாயி என்றான் மாறன். சரத்தா, என்னடா சொல்லுற என்று அதிர்ச்சியாக கேட்டான் விஷ்ணு. ஆமாம், உனக்கு தெளிவா சொல்லுறேன், அந்த வாட்டர் கேனை எடு என்று விஷ்ணு கொடுத்த தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு சிறிது நேரம் அமைதியானான். சொல்லுடா, தலையே வெடிச்சிரும் போல என்றான் விஷ்ணு. ஓகே, உனக்கு நான் தெளிவா சொல்லுறேன். போன வாரம் நான் சர்வீஸுக்கு போன இடத்தில நம்ம கூட காலேஜில் படிச்ச புவனேஷ பார்த்தேன் என்று மாறன் பேசும்போது விஷ்ணு குறுக்கிட்டு, யாரு, நம்ம புகைவண்டி புவனேஷா என்றான். டே, நம்ம கூட படிச்ச ஒரே புவனேஷ் அவன் தாண்டா என்றான் சலிப்பாக. ஓகே ஓகே, நோ டென்ஷன். அந்த லூசுபயல் என்ன சொன்னான் என்றான் விஷ்ணு. எப்படி தங்கி இருக்கீங்கன்னு கேட்டான். நான் விஷ்ணு சரத் 3 பேரும் ஒரே வீட்டில் தங்கி இருக்கோம்னு சொன்னேன். சரத்தா, அப்படின்னு ஷாக் ஆகிட்டான் என்று நிறுத்தினான் மாறன். அப்புறம் என்ன சொன்னான் என்று ஆர்வமாக கேட்டான் விஷ்ணு. சரத்னு சொன்னோன ஷாக் ஆனியே ஏண்டா என்றான் மாறன். அவன் ஒரு சைகோடா என்றான் புவனேஷ். டே, உனக்கு கடைசி மாச வாடகை தரலைன்னு சும்மா அடிச்சுவிடதடா. என்னது கடைசி மாசமா? டே மச்சி, அவன் எப்பவுமே வாடகை தந்ததே இல்லைடா என்றான் கடுப்பாக புவனேஷ்.
என்னடா சொல்லுற இதெல்லாம் நீ என் காலேஜில் படிக்கும்போதே சொல்லவே இல்லை என்றான் மாறன். எங்கடா சொல்ல விட்டிங்க எப்போ பார்த்தாலும் நான் லீவை போட்டுட்டு ஊருக்கு ஓடிடுவேன்னு கிண்டல் பண்ணிடே தான் இருப்பீங்க என்றான் சலிப்பாக புவனேஷ். சரி நாயே எதுக்கு வீட்டுக்கு ஓயாம ஓடுன அதுனால தான் கிண்டல் பண்ணுனோம் என்றான் சிரித்தவாறே. சிரிக்கிற என்று நிறுத்திவிட்டு ரூமில் இருக்கும்போது முதல் நாள் நைட்டே பேய் அவன் காலை புடிச்சு இழுது சொன்னான் என்றான் புவனேஷ். பேயா என்னடா சொல்லுற என்றான் மாறன். ஆமாடா அன்னிக்கு அவன் கிளப்பிவிட்டதால பேதி நிக்காம போச்சு அதுனால தான் நான் வீட்டுக்கு ஓயாம ஓடிடுவேன் என்றான் புவனேஷ். இந்த கதையை சொல்லிவிட்டு நிறுத்தினான் மாறன். டே இதெல்லாம் ஒரு கதைன்னு என்று விஷ்ணு கடுப்பாகி மாறன் இதுக்கும் இங்க நடந்ததுக்கும் என்ன சம்பந்தம் என்றான் விஷ்ணு. அதை தான் சொல்ல வரேன் கேளு. அவன் ஒரு பயந்தான் கோழி இதுக்கே பயந்துட்டான் பட் நம்மகிட்ட இது செல்லாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால அவன் உன்கிட்ட ஒரு கதையை சொல்லி அதையே அவன் செயல்படுத்தி காட்டியிருக்கான் என்றான் மாறன் படபட என்று. நீ சொல்லுற மாதிரி அவன் தான் இத செஞ்சான்னு வச்சுக்குவோம் அதுக்கு என்ன ப்ரூப் என்றான் விஷ்ணு. ப்ரூப் இருக்கு இப்போ வரேன் வீட்டில் கண்ணாடி உடைஞ்ச சத்தம் கேட்டு நான் கீழ வந்தப்ப ஒரு உருவத்தின் மீது மோதி கீழ நான் விழுந்தேன் அப்படின்னு சொன்னேன்னில்ல அதற்கு காரணம் கீழ தண்ணியா இருந்தது என்றான் மாறன். தண்ணியா என்றான் விஷ்ணு. ஆமாம் தண்ணி. அவன் மேல சத்தத்தை கிளப்பிட்டு நேரா தண்ணி டாங்கில் ஒழிஞ்சுக்கிட்டான். அதுனால தான் டாங்கின் அருகில் தண்ணியா இருந்துச்சு என்றான். பட் நீ தண்ணி டாங்கில் லைட் அடிச்சு பார்த்ததா சொன்னியே என்றான் விஷ்ணு. ஆமாம் முதல் தடவை சத்தம் வந்தப்ப பார்க்கலை இரண்டாவது தடவைதான் பார்த்தேன். முதல் தடவை சத்தத்தை கிளப்பிட்டு தண்ணீர் தொட்டிக்குள் போனவன் இரண்டாவது தடவை ஸ்லாப் வழிய இறங்கி மாடிக்கு வர கதவு வழியா வீட்டுக்குள்ள போயிருக்கான் என்றான் மாறன். வீட்டிலே கரண்ட் இல்லாம கதவில் எப்படி ஷாக் அடிச்சது என்றான் விஷ்ணு. நல்ல கேள்வி பியூஸ்காரியர உருவிட்டு மெயின் போர்டில் இருந்து நேரடிய கதவோட கைப்பிடியில் கரண்ட் வயர சுத்தி வச்சிருப்பான் என்றான் மாறன். வாவ் பட் இதெல்லாம் வச்சு அத பேயில்லை மனுசன்னு வேண்டும்னா வச்சுக்கலாம். சரத்து தான் என்று எப்படி தீர்க்கமா சொல்லுற என்றான் விஷ்ணு. பட் கரண்ட் ஷாக் அடிச்சு மயக்கம் அடைந்த பிறகு அவன் நான் முழித்துவிடக் கூடாது என்று நினைச்சு மூக்கின் மேல் குளோரோபார்மை வச்சிருக்கிறான் அது தான் என் மூஞ்சிக்கு முன்னாடி உருவம் வந்த மாதிரி வீடியோவில் பதிவாகி இருக்கு. அதோட அந்த வீடியோவை நல்லா பார்த்தினா அதில் அவன் செல்போன் ரிங்டோன் ராசாத்தி ஏன் ஆசை ராசாத்தி இடையில் அடிச்சிருக்கும் என்றான் மாறன். மீண்டும் அந்த வீடியோ காட்சியை உற்று பார்த்தான் விஷ்ணு. இந்த முறை அவனால் அந்த பாடலை லேசாக கேட்க முடிந்தது. ஆமாட்டா என்று ஆச்சரியத்தில் கண்களை அகல விரித்த விஷ்ணு மயக்க மருந்து எதுக்கு வச்சான் என்றான். காரணம் இருக்கு கண்ணாடி உடைஞ்ச சத்தம் கேட்டதுல அந்த சத்தம் உண்மையிலேயே அவன் கண்ணாடியை உடைச்சதால வந்த சத்தம். காலையில் எனக்கு குழப்பத்தை வரவைக்க தான் அவன் கண்ணாடியை கிளீன் பண்ணி இருக்கான். இவ்ளோ தெளிவா வேலை செஞ்ச அவன் கதவுக்கு பின்னாடி தெரிச்சு விழுந்த கண்ணாடி துண்டை எடுக்காம விட்டுட்டான் என்று நிறுத்தினான். கண்ணாடி துண்டா என்று ஆச்சரியமாக கேட்டன் விஷ்ணு. எஸ் அவனை காட்டி கொடுத்த கண்ணாடி துண்டு என்றான். அந்த கண்ணாடி துண்டு அவனை எப்படி காட்டி கொடுத்தது என்று புரியாமல் தலையை சொரிந்தான். சரத்காலில் ஒரு கட்டு போட்டிருந்தான் கவனிச்சியா என்று விஷ்ணுவிடம் சிரித்தவாறே கேட்டான். ஆமா ஏதோ கீழ விழுந்ததா சொன்னான் என்றான் விஷ்ணு. கீழ விழுந்தது இல்லை. கீழே விழுந்த கண்ணாடி துண்டு அவன் காலை கிழிச்சதால என்று இரத்தக்கரை படிந்த உடைந்த கண்ணாடி துண்டை எடுத்து காட்டினான் மாறன். அதனை வாங்கி பார்த்து மாறன் செமடா இவ்ளோ விஷயம் கண்டுபிடிச்சிருக்கியே என்று பெருமூச்சு விட்டான் விஷ்ணு. இதுக்கே மூச்சு விட்டா எப்படி அவன்தான் அப்படின்னு கண்பார்ம் பண்ணுன விஷயத்த சொல்லட்டா என்றான் மாறன் மர்ம புன்னகையோடு. என்னதுடா ஆர்வமா இருக்கு என்று பரபரத்தான் விஷ்ணு. காலையில் மயக்கம் தெளிஞ்சு நான் எழுந்தபோது வீட்டுக்கு கீழ சாவி கிடந்தது அதனை ஆணியில் மாட்ட போன்னேன் அங்க ஏற்கனவே ஒரு சாவி இருந்தது. அப்போ சரத்காலிங் பெல் அடிச்சான் என்று நிறுத்தினான் மாறன். வீட்டுக்குள் இன்னொரு சாவியா என்று குறுக்கிட்டான் விஷ்ணு. ஆமா இன்னொரு சாவி காலிங் பெல் அடிச்சவனின் சாவி என்றான் மாறன். நீ தூங்குறன்னு அவன் காலிங் பெல் அடிச்சிருப்பான் என்றான் விஷ்ணு. நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஒருவேளை உன்னோட சாவியா இருக்குமோன்னு கேட்டேன். நீ உன் சாவியை நான் கேட்டதும் எடுத்து கொடுத்த. நான் உடனே சாவி மாட்டி வச்சிருந்த ஆணியை பார்த்தப்போ அதில் சாவி இல்லை அப்போ எனக்கு உன்மேல டவுட் வந்துச்சு என்று மாறன் விவரிக்கும்போது விஷ்ணு குறுக்கிட்டு அட பாவி என் மேலையா என்றான். எஸ் பட் அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒன்னு தெளிவா புரிஞ்சது என்றான் மாறன்.
என்ன புரிஞ்சது என்று விஷ்ணு தலையை சொரிந்தான். அவன் அந்த நேரம் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தான். நாம மாடிக்கு போற வழியில் இருக்கும் ரூமிற்குள் நின்னுட்டு இருக்கும் போது அவன் நம்மகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே ஆணியில் இருந்த சாவியை எடுத்துட்டு போயிருக்கான் என்றான் மாறன். வாவ் செமடா, ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் என்று நிறுத்தினான் விஷ்ணு. என்ன சந்தேகம் மாறன்? இதையெல்லாம் அவன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்றதுக்கு காரணம் என்ன என்றான் விஷ்ணு. நம்ம வீட்டு வாடகை 2000 ரூபாய்க்கு மேல். ஆனால் மேன்ஷனில் 1000 ரூபாய்தான் வாடகை என்றான் மாறன். இதெல்லாம் ஒரு காரணமாடா என்றான் விஷ்ணு நக்கலாக சிரித்தபடி. ஆமாம், அது மட்டும் இல்லை, அவனுக்கு தனியா இருக்கணும். இந்த வீட்டில் அவனால் எப்போவும் தனியா இருக்க முடியாது, சுய இஷ்டத்துக்கு இருக்கணும். ஆனால் நம்ம வீட்டில் நாம எப்போவும் இருப்போம். வீட்டில் பாத்திரம் கழுவணும், சமைக்கணும் என்றான் மாறன். இதெல்லாம் அவன் தனியா போய் மேன்சனிலும் செய்யதானே போறான் என்றான். எஸ், அது அவனுக்காக செய்வான், இங்க நமக்கும் சேர்த்து செய்யணும் என்றான் மாறன். அவன் என்ன லூசாட என்றான் விஷ்ணு சலிப்பாக. அதுவும் உண்மை, அவன் தினமும் ஒரு மாத்திரை சாப்பிடுவானில்ல என்று மாறன் தண்ணி பாட்டிலில் இருந்து தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தான். அந்த மாத்திரைக்கு என்ன என்று இழுத்தான் விஷ்ணு. அந்த மாத்திரை டிப்ரஷனுக்காக சாப்பிடுறான் என்றான் மாறன். அது உனக்கு எப்படி தெரியும் என்றான் விஷ்ணு. என்னோட பிறண்டோட சிஸ்டர் மாயா தெரியுமா? தெரியுமே, நாம கூட அவங்களுக்கு குழந்தை பிறந்ததென்று சொல்லி ட்ரீட் வச்சாங்களே. எஸ், அவங்களே தான். அவங்க கிட்ட இந்த மருந்து எதற்குரியது என்று கேட்டேன். அவங்கதான் சொன்னாங்க என்றான் மாறன். நல்ல வேலை அவன்கிட்ட இருந்து தப்பிச்சோம் என்று மெத்தையில் சாய்ந்து படுத்த விஷ்ணு. எப்படினாலும் நாம வீட்டை காலி பண்ணித்தானே ஆகணும் என்றான். தேவை இல்லை, ஓனர் கிட்ட பேசிட்டேன், 4000 ரூபாய் தந்தா போதும் என்று சொல்லிட்டாங்க என்று புன்னகைத்தான் மாறன். அடுத்து என்ன பிளான் என்றான் விஷ்ணு தனது மடிக்கணினியை இயக்கியபடி. வீட்டின் பூட்டை முதலில் மாத்தணும் என்றான் மாறன். அப்பொழுது எதிர் வீட்டில் இருந்து காளி வந்தது. இவன் எதுக்குடா இப்படி பில்லி சூனியம் பண்ணிக்கிட்டு திரியுறான் என்றான் விஷ்ணு. அடுத்து அதை என்னன்னு கண்டுபிடிப்போம் என்று தனது மடிக்கணினியில் ஷெர்லோக் ஹோம்ஸ் திரைப்படத்தை பார்க்க காதில் ஹெட்போனை மாட்டி சுவரில் சாய்ந்து உட்கார்ந்தான் மாறன். முற்றுப்புள்ளி எடுத்துக்கோ என்று சத்தம்.